ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. 4000 திவ்ய பிரபந்தம். முதல் 1000 பெரியாழ்வார் பாசுரங்கள் 288 289. ஐயப்புழுதி. மாயன் மேல் மகள் மாலுரு கோலம் தாயவள் கூறல். 288ஆம் பாசுரம். பொங்குவெண் மணற்கொண்டு சிற்றிலும் முற்றத் திளைக்கலுறில் சங்கு சக்கரம் தண்டு வாழ்வில்லும் அல்ல திளைக்கலுருள் கொங்கையின்னம் குவிந்தெழுந்தில கோவிந்தனோடிவளை சங்கையாசி என்னுள்ளம் நாடொரும் தட்டுழுப்பாகின்றதே. என் மகளை வெளியில் அனுமதித்தால் அன்றோ கள ஒழுக்கத்தில் ஈடுபடுகிறாள் என்றெண்ணி வீட்டின் உள்புறத்திலேயே விளையாடு என்று கட்டளையிட்டால் இவள் தாயாகிய எனக்கு அடங்காமல் உள்முற்றத்தில் வெள்ளைப்பொடி மணலால் சிறுவீடு கட்டி விளையாடுகையில் எம்பெருமான் கண்ணபிரானின் பஞ்சாயுதங்களாகிய சங்கு சக்கரம் கதை வாள் வில் ஆகியவைகளை வரைகிறாள். இவைகளைத் தவிர வேறெதனையும் அவள் வரையவில்லை. இவளுக்கு இன்னும் முளைகளே திரண்டு குவிந்தெழாத என் சிறுமிக்கு கண்ணபிரானுடன் தொடர்புண்டோ என்று எண்ணும்படி என் மனம் சந்தேகம் கொண்டு தடுமாற்றம் அடைகின்றது என்று கூறுகிறாள். 289ஆம் பாசுரம். ஏழை பேதையோர் பாலகன் வந்தென் பெண்மகளை எல்கி தோழிமார் பலர்கொண்டு போய்ச் செய்த சூழ்ச்சியை யார் குறைக்கேன். ஆழியான் என்னும் ஆழ மூளையில் பாய்ச்சியகப்படுத்தி மூளையிப் பறியாததென்னும் மூதுரையுமிலேனே. அறிவு வளர்ச்சி இல்லாமலும் அறியாபேதமை உடையவளும் இளம் பருவத்தினை உடையவளுமாகிய இருக்கின்ற என் மகளை தோழிமார்கள் வந்து விளையாட அழைத்துச் செல்வதாக கூறி அழைத்து கொண்டு போய் ஆழமான ஆற்றின் அடிச்சுழலிலே அகப்படுத்துவது போலே இவளை சக்கராயுதத்தை கையில் ஏந்தியவனாகிய கண்ணன் இடத்து காதல் உண்டாகுமாறு தள்ளிவிட்டனர். இப்படிப்பட்ட சூழ்ச்சியை யாரிடம் கூறுவேன்? என் மகளோ அகப்பை உப்பறியாது என்று வழங்குகின்ற பழமொழியும் இவளுக்கு பொருத்தமில்லாத நிலையில் இருக்கும் இவள் அக்கண்ணனுடன் கலந்து பரிமாறு சுவையையும் அறியாதவள் இவள் என்று தாய் தனக்குத்தானே முறையிட்டு வருந்துகிறாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.